வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல நீங்க இல்லனா உங்க வீட்ல இருக்கிறவங்க ஒல்லியா இருக்காங்களா, இந்த அன்ன பொடியை சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, குண்டா இல்ல அப்படின்னு நான் சொல்ல மக்களே, நம்ம பாட்டிமா தான் சொல்லியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு கப்பு பொட்டுக்கடலை 250 கிராம் இருக்கும். அதை வந்து வானல்ல போட்டு நல்லா லைட்டா வறுத்து விட்டுருங்க. இது போல 1/4 கிலோ பொட்டுக்கடலைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகை போட்டு வானல்ல நல்லா வறுத்துடுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். முக்கியமான டிப்ஸ், ரெண்டும் கருகிடக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வந்தா போதும். இப்ப இதை வந்து பொட்டுக்கடலையில மாத்திடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நிழல்ல கருவேப்பிலையை காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கருவேப்பிலை நல்லா வறுபட்டுச்சு. இதை வந்து பொட்டுக்கடலை கூட போட்டுருவோம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. இந்த பொடியோட மகத்துவம் என்னன்றத நீங்களே காதால கேளுங்க மக்களே. இப்படி பொடியை போட்டு நெய்ய ஊத்தி ஒரு சுட்ட அப்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாக்க இது யார் வேணா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலும் குண்டாயிர மாட்டாங்க. அது தொடர்ந்து சாப்பிடுற போது அந்த வத்த